வாழ்வோம் வழி. ஏன்னா குரு எங்க இருக்கிறாரு? நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். வேறவர் யூ. நீ ஆபீஸ்ல இருந்தாலும், காடி ஓட்டிக்கிட்டே இருந்தாலும், இல்லையா அப்பப்போ வெளியில போற மாதிரி போயிட்டு இருந்தாலும் எங்க இருப்பாங்க குரு? உங்களுக்குள்ளே தான் இருப்பார். அப்ப நீங்க பேசுறது செய்யறது எல்லாம் தெரியும். அப்போ ஒவ்வொரு நம்ம ஞானத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெயின் பாடமே பதிவற்று இருக்கு. ஒவ்வொரு பதிவும் தான் நம்மளே கர்ம நிலைக்கு சேர்த்து எல்லாமே பதிவாயிரும். டஸ்ட் இப்ப அப்படி வெளியில போனாலே டஸ்ட். நீங்க வெள்ளச்சட்டை போட்டு அப்படி வெளியில வாருங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாமே ஊசி அடிக்கணும், யாரும் டச் பண்ணணும் வேண்டாம். அந்த மாஸ் அப்படியே இதாயிடும். மாலிகுல்ஸ் உங்களுக்கு தான் இல்லையா? அப்ப யாரு இதாகணும்? குரு. அப்ப குரு காணிக்கை என்பது ரொம்ப அதுதான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வாழ்க்கையில முதல் நிலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுவது குண்டியல் போடு. இப்ப குரு வழியில இருந்து போனா உங்க வீட்டுல வச்சு நீங்க செய்யலாம். பக்தி மார்க்கத்துல கோயில்ல போய் போடு, சாமிக்கு போடுன்னு இதுக்குனே போவாங்க. ஒரு கோயில் போகும்போதும் வெள்ளிக்கிழமை போனாலும் செவ்வாய் போனாலும் உண்டியல் போட்டுதான் வருவாங்க உண்மையான பக்தியால். இப்ப தேங்காய் பழம் வைக்கிறது, உண்டியல் போடுறது, காணிக்கை கொடுக்கிறது அருமையாக வைத்திருக்கிறார். ஆனா அது கூட அவ்வளவு 100% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இது நினைக்கின்ற வடலார் சொன்னப்பா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் நீங்க இறை நினைவு தானே வாழ்றீங்க. ஞானத்துல இறை சிந்தனையும் இறை தேடுதலும் தான் மெயின் கோல்ஸ். அப்ப அந்த இறை சிந்தனை என்பது குரு சிந்தனை தான். நானே குருவாக வந்தால் மட்டும்தான் என்னாச்சு இப்படிலாம் உபதேசம் கேட்க முடியும் இல்லையா? அப்ப அங்க அந்த குரு காணிக்கை என்பது நம்ம ரத்தத்திலே எதை எடுத்தாலும் சாப்பாடுலயே முதல் பங்கு. ஒரு ட்ரெஸ் எடுக்க போறான், அவன் இறைவனுக்கு குருக்கு கடமை. அது அப்புறம் பாத்துக்கலாமே, டவல் போட்டுக்கலாமே, அப்புறம் கேட்டா கொடுத்துக்கலாமே. அப்ப நீங்க எங்கேயோ தள்ளி இருக்கீங்க, பயணத்தில் இல்லை. நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், எனக்கு வாங்குறதுக்குன்னு இல்ல. நல்ல யோசிக்கணும். உடனே நம்மளால என்ன பண்ணுவான், ஏன் வாங்கி வாங்கி அவங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டாங்க. நிறைய டவல் வச்சிருக்காரு, அப்புறம் என்ன டவல் மேல போடுறது? சென்சார் எடுக்கவும் ஒண்ணு உள்ள கூப்பிட்டோம், பயணத்தை விட்டு விழுந்தான். அவனுக்கு அந்த சிந்தனை தான் வரும். எப்ப குரு சிந்தனை விட்டு தள்ளி போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஞானமே இல்ல. அப்புறம் ஏறவே ஏறாது. இருக்குதோ இல்லையோ நீ செய்யக்கூடிய கடமையை பலனை எதிர்பார்க்காது. பகவத்கீதையினுடைய மெயின் ட்ராக்கே இதுதான், கடமையை பயனை. இது எதுக்குன்னா உங்க மனதை சுத்தப்பட்டு பக்குவப்பட்டு மனசுக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா அது ரொம்ப பாவம். நம்ம தான் வாரம் போதோறும் டவர் போடுறோமே, இறைவன் என்ன சொல்லுவோம், டவர் போட்டே இருக்கேன். நான் பகுந்தோறும் ஒரு நாள் கூட ஒரு டவர் போட்டது இல்லையே. எங்க அங்கேயே அடிக்க வச்சுக்கிட்டு இருந்தா உடனே அவங்களுக்குள்ள எங்க அது எல்லாம் சேல்ஸ் பண்ணிருப்பாரு, காசு பார்த்துருப்பாரு உடனே. அப்படியும் காசு வாங்குறாரு, இப்படியும் வாங்குறாரு. இப்படி அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிருப்பாங்க, வேலை பண்ணி பேசிக்கிட்டு இவன் நழுகிறது இல்ல, அவனே கை வச்சுக்கிட்டு எங்க விழுவான். அதுல இருந்தா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்குதான் உங்களுக்கு திட்டமாக கடைபிடிக்க வேண்டும் கட்டளை. அப்ப முதல்ல நீங்க உடம்பு முழுக்க உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும். கை கால் கண் மூக்கு ஏன்னு சொல்லிட்டு அந்த சஷ்டி கவசமே இதுக்குதான் கொடுக்குறாரு. காக்க காக்க கரங்க வெயில் காக்க, இல்லையா கண்ணை காக்கட்டும், மூக்கை காக்கட்டும், நாக்கை காக்கட்டும்னு முழுக்க உடம்பு உறுப்புகளை எல்லாம் டெய்லி சொல்லணும்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கு 36 தடவை அதை உரு பண்ணணும்னு சொல்றாரு. அப்பதான் பல நான் அதெல்லாம் உங்களுக்கு எளிமைப்படுத்தி, நீ மூக்கு காது கண்ணு எல்லாம் சொல்ல வேண்டாம்பா. நீ என்ன பண்ற, அங்க கொங்கவனரை மட்டும் பிடிச்சுக்க. அவர்தான் டாக்டர், உங்க பர்சனல் ஃபேமிலி டாக்டர் இல்லையா? காலிகிட்ட சொன்னா போதும், கால் வாங்கினாத நல்ல ஞாபகம். பர்சனல் டாக்டர் அட்டன்ஸ் போட்டுறணும் சாமி, டெய்லி காலையில ஒரு டெஸ்ட் எடுத்துக்கங்க சாமி, இல்ல பிளஸிங் பண்ணுங்க சாமின்னு சொல்லுங்க. டாக்டர் நல்ல வசதியான வீட்டுல கூடயே டாக்டர் டெய்லி என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் உள்ள விட்டு பாருங்க, இது பாக்குறது இல்லையா, டிபி பாக்குறது எல்லாம் அத மாதிரிதான் அங்க. நீ இதெல்லாம் பார்க்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், மருந்து சாப்பிட வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம்.
அப்படி புரிஞ்சு அந்த நீர் எடுத்து இந்த 3 இடத்து எங்க விசுத்தி இல்லையா, அங்க சுழிமுனையில பூச்சிக்கொடி 3 இடம் தான். இது உங்க ஆரோக்கிய ஸ்தலம். உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தலம் அங்கதான். என்சான் உடம்பு சிரசே பிரதானம். அப்ப தினசரி அங்க வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும், அன்றைய முழு அது காப்பாது. ஆக்சிடென்ட கூட ஸ்டாப் பண்ணக்கூடிய பவர் அது போகும். நீங்க கரெக்டா இருந்தா இந்த நினைவோடு இருக்கும். வராது, ஆக்சிடென்ட் வராது. வந்தாலும் அது நம்மளை தாண்டி அடுத்தவங்க தான். இது முதல்ல கட்டளையை ஃபாலோ பண்ணும்போது அடுத்தது ஒன்று. நீங்க அங்க கொடுக்கறது இதை நான் போட்டு ஒவ்வொரு மாசமும் நான் கொடுக்க வேண்டியிருக்கிறத நேர்ல கொடுக்க வேண்டியிருக்கிறது உங்க எண்ணங்களே வரக்கூடாது. 2-3 பேர் எனக்கு பரவலுங்க தெரியும். அவங்க அனுப்பு எவ்வளவு கொடுக்கணும் அதை பாதிச்சு நான் இங்க பாத்துட்டே தான் இருப்பேன். இவ்வளவு போதும், நம்ம என்ன மாசம் இவ்வளவா சம்பாதிச்சு இருக்கோம், இவ்வளவா வந்துட்டு இருக்குது. உங்களுடைய உணர்வு அதுக்குதான் உன் மனம் கெட்டு. பழம் கொஞ்சம் அழுகினாலும் போதும், முழுக்க தூரதான் போடணும். அழுக விட்டு விடாதீர்கள். மனம் அழுகினால் நீங்கள் அழுது கொண்டிருக்கும் வாழ்க்கையா அழ ஆரம்பிச்சோம். அப்ப அங்க கொண்டு என்ன பண்ண, காலையில முதலில் சொல்றேன், நீ டிஃபன் பண்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை இன்றைய பொழுதில் என்னுடைய காலை. அதுக்கு அளவு கிடையாது, இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது, ஒண்ணுடைய அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கேன். டெய்லி போட்டுட்டு பௌர்ணமி தோறும் அதை எடுங்க. பௌர்ணமி முடிச்ச உடனே அதை டிஸ்போஸ் பண்ணிருங்க. அப்புறம் தான் அடுத்து வரும். பௌர்ணமியில இருந்து அடுத்த ஒரு 3 நாளைக்குள்ள நீங்க அதை அனுப்பிடணும், கொடுத்துடணும். அதுக்குதான் பௌர்ணமி வர சொன்னேன். வரக்கூடியவங்க வந்தீங்கன்னா அடுத்த நாள் இங்க வச்சிடலாம். ஏன்னா அது முடிஞ்சாதான் அடுத்த எல்லாம் வரும். இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் கூட ஸ்டாப் ஆயிட்டு, ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா கூட நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா இது கடைபிடிச்சு கொண்டு நீங்க அந்த உண்மையில கரெக்ட் பண்ணி அதை அவர்களை போய் கரெக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ஃப்ரெஷ்ஷா ரீட்ராக் ஆரம்பிச்சு. இதெல்லாம் அனுபவிச்சு பாருங்க. எவ்வளவு, அதாவது இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவோம். எவ்வளவு விதைக்கிறீர்களோ அவ்வளவு முளை. ஒரு விதை போட்டா ஆனா ஞானத்துல 1 போட்டா 50 முளைக்கும். அப்ப 50 போட்டீங்கன்னா உங்க தகுதிக்கு நீங்க செய்யுங்க. ஏன்னா நீ அளந்து பார்த்து செய்தால் உனக்கு வழங்கப்படுவதும் அளக்கப்படும். நல்ல ஞாபகம். அந்த குணத்தை நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு என்ன குணம் இருக்கிறதோ அந்த குணம் தான் உங்களுக்கு வழங்கப்படும். நீ கெட்டதை கொடுத்தீங்கன்னா உனக்கு கெட்டதுதான் வழங்கப்படும். நடக்கிறதுலாம் கெட்டதான் வரும், நீ செய்யறதுலாம் கெட்டதான். அப்ப இங்க என்ன பண்ணணும், இழந்து பெறுவது சொல்லியிருக்கானா, இழந்து பெறுவது